எனக்கு குடுக்காம நீ எப்படி சாப்பிடலாம்? ஐயோ! இங்க ஊத்திட்டாடி. என்ன கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்க, அதுல போய் தீய ஊத்துற, போகுமா கரை? குட் மார்னிங். குட் மார்னிங் சொல்லு. இது யார் கொலுசு? அம்மா கொலுசு இல்லையா? டேய் உங்க அம்மாவுக்கு பைத்தியம் முத்திருச்சுடா. இப்பதான் வந்து சந்திரமுகியா மாறிட்டு இருக்கா. குட் மார்னிங். குட் மார்னிங் தாக்கா. எழுந்திரிச்சிட்டியா? என்ன சீக்கிரமா எழுந்திரிச்சிட்ட? மழை வேற போகுது. என்னது? ரெஸ்ட் ரூம் போகிறது தான் வந்தியா? சரி போ. அதானே பார்த்தேன், எங்கடா இவனும் சீக்கிரம் எழுந்திரிச்சு வந்துட்டானு நானும் ஒரு செகண்டில் ஆச்சரியப்பட்டுட்டேன். ஹேமி ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று வந்து கார்டனில் பிரியாணி போட்டோம் பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு போயிட்டோம். சரி எழுந்திரிச்சு வந்ததும் அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மற்ற வேலையெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் கார்டனுக்குள்ளே வந்துட்டு அந்த அடுப்பெல்லாம் வச்சுருந்தேன்னா அதை அப்படியே வச்சுட்டு போயிட்டேன். ஏன்னா நேற்று அவ்வளோ டயர்டு. அந்த டயர்டில் நான் எங்கே இதெல்லாம் எடுத்து வைக்கிறது? எங்கள் அத்தை வந்துட்டு நிவியை வச்சுக்கிட்டதே அது ரொம்ப பெரிய டயர்டாயிட்டா அவங்களுக்கு. சரி கிடக்கட்டும், காலையில் எதுனாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டோம். சரின்னு சொல்லிட்டு தான் காலையில் இதை வந்துட்டு க்ளீன் பண்ணலான்னு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு கார்டன் நல்லா இருந்தால் தான் கொல்லையில் வந்துட்டு வேலை செய்கிறதுக்கும் எதுக்குமே நல்லாயிருக்கும், ஃப்ரீ மைண்டே வரும். ஆமாம். வீட்டில் இருக்கிறத விட நாங்கள் இந்த கொல்லையில் இருக்கிறது தான் முக்கால்வாசி. அதுவும் இந்த வெயில் நேரத்துலலாம் வந்துட்டு மாமர நிழல் வேற வந்துடுச்சா, சரி கொல்லையிலே இருக்கிறது தான், கொல்லையில் தான் அதிகமாக இருக்கிறது. வீட்டுக்குள்ளே அவியும், அதுவும் இந்த சுனாமி வீட்டுக்குள்ளே சுத்தம் முடியாது. நேற்று அமைக்கிறேன்னு இதில் தண்ணியை பிடிச்சி விட்ருக்காங்க பாரு. யாரு? நான் தாண்டி பிடிச்சி விட்டேன். நீ தான் பிடிச்சதா? அதானே, இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ தான் பண்ணுவ. அதில் தண்ணி எடுத்து கொஞ்சமாலாம் தெளிக்கிறது இல்லை, குடம் கணக்கில் ஊற்றி விட்டுருக்கிறது. இந்த கொட்டாஞ்சி கூட்டிகிட்டு வந்திருக்கேன் பாரு. இந்த கொட்டாஞ்சி கூட இப்பெல்லாம் எடைக்கு போடுறாங்க. எதுக்கு? எதுக்குன்னு தெரியல, காசு கொடுத்து தான் கொட்டாஞ்சி. அந்த கரண்டி ரெடி பண்ணுறதுக்கு. ஓஹோ, ஆமாம் ஆமாம். அதை வந்து கொட்டாஞ்சி வாங்குவாங்கல்ல, ஆமாம் விற்றுருவாங்க. அதான் கொட்டாஞ்சி என்ன இங்கே 12 ரூபா 1 கிலோ 2 கிலோன்னு வாங்கிட்டு போகிறாங்களாமா, எடைக்கு போட்டு கொடுக்குறாங்க. எங்கள் அத்தை ஒரு நாள் பையில் நிறையா எடுத்து வச்சுங்க, இதே எதுக்கு அடுப்பு பற்ற வைக்கிறது தான் எடுத்து வச்சுருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு நான் கேட்டேன். இல்லை எடைக்கு போகிறதுக்கு அப்போ தான் தெரியும் இது சேல்ஸ் ஆகுதுன்னு, இங்கே வந்து வாங்குறாங்கன்னு. கொட்டாஞ்செல்லாம் போகுது பேரு. குட் மார்னிங். குட் மார்னிங் சொல்லு. ஹாய் சொல்லு எல்லாருக்கும். காலை வணக்கம் சொல்லு. காலை வணக்கம். காலை வணக்கம் சொல்லு, வாய் தர. எங்கள் அம்மாவை டார்ச்சர் பண்ணணுங்கிறதுக்காகவே நான் இன்னைக்கு சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரியே மூஞ்ச வச்சுட்டு இருக்கான். நான் அவன் கூடவே நான் படுத்திருந்தேன்னா வச்சிங்களேன், என்னோட வாசத்தை கண்டு என் கூடவே படுத்திருப்பான். அது 10 மணி ஆனாலும் என் கூடவே தூங்கிட்டு இருப்பான். நான் எழுந்திரிச்சு வந்துட்டேன்னா 1 hour தான் அங்கே டைம், அதுக்கு மேலே தூங்க மாட்டான். தடவி பார்ப்பான், இல்லைன்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு வந்துடுவான். நிறைய தடவை நோட் பண்ணி பார்த்துருக்கேன் என்ன பண்ணுறான்னு. இப்படி நவுந்து தடவி பார்ப்பான், நான் இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி தான் திவ்யம் பண்ணுவான். அவனும் என் வாசத்தை கண்டு எழுந்திரிச்சிடுவான் இல்லைங்கிறத. என்ன என்ன எங்கே பேரு? இது யார் கொலுசு? அம்மா கொலுசு இல்லையா? அம்மா கொலுசா? அம்மா எங்கே போடுவேன்?
காலைல போடுவா? நீ போட்டுக்க, நீ போட்டுக்க, நீ போட்டுக்க. இந்த ஸ்கூல் லீவில் மொட்டையடிச்சிடலான்னு பார்த்தோம். எங்க இன்னும் 9 நாள் தான் இருக்குது தெரியுமா ஸ்கூல் திறக்கிறதுக்கு. சரி, அவன் கவலைப்படுறானோ இல்லையே, நான் ரொம்ப கவலைப்படுறேன். ஏன்னா இதுக்கப்புறம் ஜெட்டு மாதிரி ஓடும். இந்த மாதம் லீவு எப்படி போச்சுன்னே தெரியல. இல்லை வேணும், இந்த வருஷம் லீவு சரசரன்னு ஓட்டு போகிறான். எப்படி போச்சுன்னே தெரில. சரசரன்னு போயிடுச்சு. இன்னும் 9 நாள் தான் இருக்குது. நேற்று ஒரு அவனுக்கு ஒன்றுமே தெரியல, எப்போ ஸ்கூல் போவோம்னு நினச்சிட்டு இருக்கான். சின்ன பிள்ளைலாம் அப்படி தான் இருக்கும் போல இருக்குது. கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் தான் ஏன்டா லீவ் வருது, ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு தோணும். இவனுக்கு என்னம்மா போர் அடிக்குதுமா வீட்டில், ஸ்கூல் திறந்தா கூட ஃப்ரெண்ட்ஸோடு போய் விளாட்லாமா அப்படிங்கிறான். ஏன்னா தனியாக இருக்கானே அதனால. குட்டி வாண்டு ரொம்ப நேரம் தூங்கணும், பெரிய வாண்டு சீக்கிரம் எழுந்திரிக்கணும்னு நினைப்பேன். ஆனால் பெரிய வாண்டு இருக்கு பாருங்க, சீக்கிரம் எழுந்திரிக்கவே மாட்டான். நான் வச்சு தார் குச்சியை வச்சு கிளப்புனாலும் எழுந்திரிக்க மாட்டான். அப்போ வந்தான் பார்த்தீங்களா, ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக வந்துட்டு போய் படுத்தான் வந்தான், இது வரைக்கும் எழுந்திரிக்கவே இல்லை. டீயை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏனத்தை வளர்க்கலாம். எப்பயுமே ஸ்கூல் டயத்துலலாம் நைட்டே விளக்கி வச்சுருவோம். இப்போ தான் வந்துட்டு ஸ்கூல் இல்லைங்கிறதுனால எல்லாமே அப்படியே அலட்சியமாக காலையில் எல்லாம் தான் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே நைட்டு தூங்கிடுறது. அதனால் பாத்திரம் வளர்க்கவே இல்லை, கிடக்கட்டும். டீ போட்டு குடிச்சிட்டு யார் வந்து கேட்க போகிறான் நம்மள, ஏன் சீத்தை பாத்திரம் வளர்க்காம இருக்கு அப்படின்னு யாராவது கேட்க போகிறாங்களா? என் வேலையை நான் எப்போ பார்த்தாலும் நான் தான் பார்க்க போகிறேன். இப்போ தான் அவ்வளோ பேச்சு பேசினாங்க டீ போட்டு குடித்ததுக்கப்புறம் தான் யானத்தை வளர்க்கணும்னு. இப்போ என்னென்னா அவளுக்கு பாத்திரம் தேவைப்படுதான், அதனால் திரும்ப ஒடியாந்து விளக்க வந்துட்டா. டம்ளர் இல்லாமல் நான் எப்படி டீ குடிக்கிறது? டம்ளர் இல்லாமல் நான் எப்படி டீ குடிக்கிறது? டம்ளர் விலைக்கு தானே ஆகணும். சரி, டிகாசன் போடுற வரைக்கும் பாத்திரத்தை டிகாசன் போடுற வரைக்குமா கொதிக்கிற வரைக்குமா? ஆமாம், டிகாசன் கொதிக்கிற வரைக்கும் பாத்திரத்தை விளக்கிட்டு போயிடலாம் விளக்கிட்டு. சீத்து வந்து இப்படியே உட்காந்துட்டு முறுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தா பாருங்க, பின்னாடியே வந்து காக்கா வந்து கொத்தி இழுத்துட்டு போயிட்டு. அதுக்கு தான் காக்கா கொடுத்துட்டு சாப்பிடணுங்கிறது. ஏய், எப்பயுமே கொடுப்பேன்டா, நீ வர்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேனா, சைடு கேப்பில் கவரோட பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டு பாதி கீழே கொட்டிடுச்சு. எனக்கு கொடுக்காம நீ எப்படி சாப்பிடலாம்? ஐயோ, இங்கே ஊற்றிட்டாடி. என்ன மழை கலரில் ட்ரெஸ் போட்டிருக்க, அதில் போய் டீயை ஊத்துற, போகுமா கரை? கரை எப்படி படுதுன்னு பார்த்தா இப்படி தான் படுத்து போயிருக்கேன். டீ கரை இல்லை, தண்ணி அடியில் தண்ணி கரை. தண்ணி கரையாடி. இல்லைன்னா மஞ்சள் கலராக இருக்கும், அதானே பார்த்தேன். இல்லைன்னா இப்பயே போய் அலசிட்டு வான்னு இருப்பேன். எனக்கு இந்த முறுக்கு பற்றி, ஐயோ முறுக்குறது ஒன்று நேரமே சரியில்லை. இந்த முறுக்கு எனக்கு டீயில் நினச்சி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். காராமதி முறுக்கு இதெல்லாம். இது எப்போ தெரியுமா? இது காராமதி. வேலை டயத்தில் வந்துட்டு இந்த மாதிரி தான் போட்டு ஊற வச்சு சாப்பிடுவேன். வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு இந்த டீ டயத்தில் வந்து என்ன பண்ணுவேன், அந்த டீயில் போட்டு எல்லாத்தையும் ஊற வச்சு சாப்பிடுவேன். நானும். பிடிக்குமா உனக்கு? எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் தங்கச்சி மிச்சர் கொட்டிப்பா. நாடி சூடே இல்லை. சூடு இல்லையா? கொதி உனக்கெல்லாம் எப்படி தெரியுமா, அடுப்பில் இருக்கும்போது அப்படியே வாயில் ஊற்றணும், அந்த மாதிரி கேஸு. எவ்வளோ சூடாக இருக்குது, சூடு இல்லையா? ரஸ்க் நினச்சி சாப்பிடு. எனக்கு ரஸ்க் பிடிக்காது, ரொட்டி தான் பிடிக்கும். யாரையாவது ஒன்று சாப்பிடு. பிடிக்கும், இது அந்த பசி டயத்தில் வந்து பிடிக்கும். இப்போ என்னன்னு தெரியல, காலையிலே பசி எடுக்கல எனக்கு. காலையிலே யாருக்கும் பசி எடுக்காது, 9 மணிக்கு மேலே தான் பசி எடுக்கும். மணி ஆயிடுச்சு, இது வரைக்கும் எழுந்திருக்கவே இல்லை திவி. அவன் எழுந்திருக்க மாட்டான். இந்த ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து லேட்டாக தூங்கி லேட்டாக எழுந்திரிக்கிறது. இதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு செய்ய போகிறாங்களே. ஆமாம், நம்ம தான் அனுபவிப்போம் தெரியுமா. ஸ்கூல் போகிற டயத்துலேயும் எழுப்பணும், அப்போ தான் மாட்டிக்க போகிறோம். இல்லை ஸ்கூல் ஒரு 4 நாளுங்க 6 மணிக்கு எழுப்பி விடணும். ஒரு 4 நாள் அது மாதிரி எழுப்பி விட்டேன். ஒரு 6:30 மணிக்கு எழுந்திரிடான்னு.
எழுந்திரிச்சு என்ன பண்றா, திரும்ப திரும்ப அங்கங்க போய் படுத்து தூங்குறான். சரி தூங்கிட்டு போட்டோம், நம்மளும் சின்ன பிள்ளை அப்படித்தானே இருந்திருப்போம் அப்படின்னு தூங்க விட்டுட்டேன். டீ மட்டும் யார் கண்டுபிடிச்சான்னு தெரியல. டீயை வந்துட்டு எப்படின்னா ஒரு போதை மாதிரி வந்துட்டு ஆக்கி வச்சிருக்காங்க எல்லாருக்கும். டீ என்ன ஆங்கிலேயர் காலத்துல கண்டுபிடிச்சது. தேநீர் ஆட்கள்லாம் வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பா இருப்பாங்கங்கிறதுக்காக போட்டு கொடுத்தது. அப்போ பரவாயில்லையடி, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. எதுலயோ படிச்சேன்னா பார்த்தனான்னு தெரியல. அப்போ வந்ததான் நம்மளை வேலை வாங்கறதுக்காக இந்த டீ போட்டு கொடுத்தது. ஆமா. ஓ, அந்த இதெல்லாம் சுத்துவாங்கல்ல பாறை உடைக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்கும் அதுக்கெல்லாம் டீ குடிச்சிட்டு அவங்க வேலை செய்வாங்க. பார்த்துக்கோ. அப்போ ஆங்கிலேயர் வந்துட்டு இதை உருவாக்கிட்டு போனது. நம்ம இன்னும் அடிமையாவே இந்த டீக்கு ஆயிட்டோம். இன்னும் அவங்களுக்கு அடிமையா இருக்கிற மாதிரி தான் இருக்கு இந்த டீ. எனக்கு அப்பப்போ தோணும் இந்த டீயை குடிக்கும் போதெல்லாம், இன்னும் நம்ம அடிமையா தானே இருக்கும் இந்த டீக்கெலாம் அப்படின்னு. ஆனா நீ சொல்ற தத்துவம் வந்துட்டு கரெக்டா பொருந்தது. ஏன்னா டீக்கு வந்துட்டு எல்லாருமே அடிமை. டீ இல்லாம சில பேருக்கு வந்து வேலையே நடக்காது. ஆமா, எங்க டீ போட்டாதான் அடுத்த வேலை நடக்கும். திடீர்னு வந்துட்டு ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கோம்னு வச்சுங்க, ஏய் ஒரு டீ போட்டு வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தோணுதுல. அது மாதிரி எல்லாருக்குமே, இப்ப நமக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே இது எதுவும் தோணும். ஆமா, டீயை வந்துட்டு எப்படி வந்துட்டு ஏற்றி விட்டுட்டு போயிருக்காங்க பாரு. ஒலிக்கு நானே பாரு சாயந்தரம் கரெக்டா குளிச்சுட்டு அப்படியே வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து பார்த்தனா டீ போட ஆரம்பிச்சாச்சா, அந்த இஞ்சி சவுண்டு தான் எனக்கு வந்து டீ போடுறாங்க அந்த மாதிரி வந்து தோணும். நான் எதுக்காவது இஞ்சி தட்டிட்டு இருப்பேன் மதியம் 12 மணிக்கெல்லாம். ஏய் டீ போட்டுட்டு இருக்கியா? இஞ்சி தட்டுறது. டீ போட்டுட்டு இருக்கியா? டீலாம் இல்ல, இங்க ஏலக்காய் தட்டிட்டு இருக்கேன். அந்த மாதிரிலாம் ஓடிட்டு இல்ல. எப்பயுமே அந்த டீங்கிறது வந்து எல்லாருக்கும் தோணும், எந்த டைமா இருந்தாலும். நேற்று பாருங்க பிரியாணி போட்டுட்டு லேட்டாக ஆயிடுச்சு நான் பிரியாணி போட்டு சாப்பிட்றதுக்குலாம். அதுக்கப்புறம் 8 மணிக்கு டீ போட சொல்லி குடித்தோம். யார் ஆகணும்னு நினச்சிக்கணும், சரியான பைத்தியக்காரனும் டீக்கு செத்தவங்கள நினச்சிக்க போகிறாங்க. நம்ம மட்டும் இல்லை, நிறைய பேர் அப்படிதான் இருப்பாங்க. அது என்னமோ டீ குடிக்கலன்னா தலை வலிக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள யாரோ எழுதி வச்சுட்டாங்க போல இருக்கு. திவி திவி எழுப்பு. திவி எழுந்திரி. திவி எழுந்துடா. திவி உழைச்சிட்டு கீழே வச்சுட்டு அண்ணனை எழுப்பு. திவி காலை இந்த பென்சிலை மட்டும் கொடுத்துட்டு அண்ணனை எழுப்பு. இதெல்லாம் எத்தனை நாள் ஸ்டாக் அடிக்குது? ஒரு நாள். நேற்று பிரியாணி போட்டதுனால துவைக்கல. ஒரு நாள் ஸ்டாக்கு இவ்வளோ துணி. இதெல்லாம் யாரால? எங்க வீட்டு 2 குட்டி வாண்டால தான். அதுவும் இந்த பெரிய வாண்டு இருக்கு பாருங்க, நிமிஷத்துக்கு நிமிஷம் குளிக்கிறான். அம்மா ஹீட்டா இருக்குன்னு இப்படியே சொல்லி என்னை சாவடிக்கிறான். ஆனா இதெல்லாம் துவைக்கிறத விட துவைச்சி அதை காய வச்சு மடிக்கிறதுக்குள்ள நான் ஒரு வழி ஆகணும். எப்பா மடிக்கிறது தான், அது சின்ன 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 துணியா இருக்குமா, அதை மடிக்கிறதுக்குள்ள நான் படாத பாடு பண்ணணும். சரி இதெல்லாம் ஊற வச்சுட்டு இந்த பாயும் அலசி காய போட்டுட்டு வெளியில போகணும். அதுக்குள்ள வந்துட்டு காலையில சாப்பாடு செய்யணும். புதுசாக ஐடியா எடுக்கிறோம், எப்படி எடுப்பாங்க வச்சுட்டு ரெக்கார்ட் ஆகுதா இப்படி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பேசுகிறோம் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது சுற்றி முற்றி யாராக இருக்காங்கன்னு பார்ப்பாங்க. யாருமே இல்லை, சுற்றி முற்றி யாராக இருக்காங்களான்னு பார்ப்பாங்க. இந்த இருக்காங்க, அப்புறம் பார்த்து அப்புறம் வீட்டு எடுத்துக்கலாம் அப்படி சொல்லுவாங்க. அந்த பைத்தியத்துக்கு ஒன்றுமே தெரியாமல் தட்டுறா பாருங்க. ஐயோ போமா. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்போம். நாங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே ஃபேஸ் பண்ணி தான் நம்ம வந்திருப்போம். அதனால் உங்ககிட்ட சொல்கிறோம் இந்த மாதிரி. சரியான காமெடியாக இருக்கும் அந்த டயத்துலலாம். திடீர்னு வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருப்போம். எடுத்துகிட்டு இருக்கும்போது அங்கே எதோ சவுண்டு கேட்டுச்சு. என்ன சவுண்டு இது? சார் இந்த மாதிரி தான் ஓடும். ஐயோ சரியான காமெடியாக இருக்கும். சீத்து வந்து என்னம்மா பைத்தியக்காரன் 2 பேரும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கானு காருக்குள்ள, அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கா. போமா எங்கடா குட்டி வாண்டை காணும்?
இன்னைக்கு என்ன பிளான்னா, காலையிலே வந்து டீ குடித்தோமா 2 பேரும். டீ குடிச்சிட்டு சரி சமைக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா சீத்து. அதுக்கப்புறம் என்னன்னா, இன்னைக்கு தான் வந்து அவளுக்கு வந்து ஞாபகமே வந்தது. அவங்க வீட்டு சொல்கிறேன் முன்னாடி போன மாதிரி சொல்லு. என்ன நடந்துச்சுன்னா, வினோ நாளான்னைக்கு ஃபங்க்ஷன் வினோ, ட்ரெஸ் எடுக்கவே இல்லை வினோன்னா. அப்போ தான் பத்திரிக்கையை பார்க்குறோம். ஐயோ ஆமா இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ கிளம்புறோம். இந்த மாதிரி தான் ஏதாவது மறந்துடுவா. அதுக்கப்புறம் திடீர்னு ஷாக் கொடுப்பான் உங்கள் அம்மா வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது தெரியல. இன்னும் குட்டி வாண்டை வந்து இழந்திருக்கல. அது காலையிலே தூங்குனுச்சு. திரும்ப ஒரு குளிச்சுட்டு இன்னும் இழந்திருக்கல. கருப்பு படம் வேற மாதிரி இல்லை, சூப்பராக இருந்துச்சுல. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். தூங்கிட்டு இருந்தாங்க. தூங்கிட்டு இருந்தியாடி? அப்படியே சரி தூங்குடி. அப்படியே தூக்கு நம்பரு. தூங்குடி. ஹாய் சொல்லுடி. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்கடி. சொல்ல மாட்டீங்களா? ஹாய் சொல்லுங்க. அப்பா கழகத்துல கம்ப்ளீட். ஹாய் சொல்லு. நீ ஹாய் சொல்ல மாட்டியா? நீ சொல்ல மாட்டியா? நீங்க நல்லா இருக்கீங்களா? அழுக்கு இங்க ஹாய் சொல்லு. பார்க்க மாட்டியா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க வீடியோஸ் தான் நிறைய பார்ப்போம். சரி நல்லா இருக்கீங்களா? இவனை வச்சுட்டு நம்ம ட்ரெஸ் எடுக்க முடியாதுங்க. அழுதுகிட்டே இருக்கிறான் அவங்க 2 பேரும். ஏன் அழுகுறீங்க? இவனை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. சீட்டு வந்து அங்கே ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருக்கா, நான் இவனில் மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் லிஃப்ட்டில் வச்சு மேய்க்கிறதுக்குள்ளே. ஆமாம்மா நல்லா இல்லையா? ஏடி பச்சை கலர் கொண்டு வந்துட்டேன் லாஸ்ட்டா? நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த லாஸ்டா இதா இருக்குது பாத்தியா? நீ என்னடா நானே வந்து செலக்ட் பண்ணல. அதான் நீ ஒரு தண்டம் தான் எல்லாருக்கும் தெரியும். நீ என்னைக்கு செலக்ட் பண்ணிருக்க? எதையாவது ஒன்று எடு, எதையாவது ஒன்று நம்ம கூட கூட்டிட்டு வந்தாச்சுங்களா அது எடு. என் பிள்ளை தான் இன்னும் கொஞ்சம் பெரியவனா ஆயிட்டானா வச்சுங்களேன், நான் சரி எடுத்து வர வேண்டியது அவனே பாருங்க. என்னடா அது வேணாமா அது வேணாமா இங்க பாருங்க. எல்லோவா எல்லோ தான் நிறைய வச்சிருக்கேன். எல்லோ எடுத்தானே சித்தி வேலை அப்படின்னு அவ்வளோதான். எத்தனை எல்லோ எடுப்பேன்னுவா. இங்க பாரு இது எங்க தாவிட்டு வர பூ. இது நல்லா இருக்கா? இது ஐ திங்க் நல்லா இருக்கு. அதான் இது கேட்டேன். பார்க்க பக்காவா இருக்குடா. ஐயோ கண்ணாடி இல்ல. டேய் உங்க அம்மாவுக்கு பைத்தியம் முத்திருச்சுடா. இப்பதான் வந்து சந்திரமுகியா மாறிட்டு இருக்கா. அம்மா நான் எடுக்க ஃபர்ஸ்ட் முறையா பிடிச்சிருச்சு. ஐயோ போனுங்கறான் பாரு. அங்க ஒரு ஒன்ன மாதிரி ஒரு பாப்பா நிக்குது பாரு. அவர் ஒன்ன மாதிரி ஒரு பாப்பா நிக்குது. நீ தான் ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. ரெண்டுமே நல்லா இருக்கா? ஒரு டக்குன்னு ஒன்று சொல்லு. அந்த அண்ணன் கிரீன் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு வந்துட்டு இது உனக்கு அட்ராக்டிவான கலர் தெரியுது. ஆனா இது எது? ஆனா இது கட்டன தெரியல. இது கட்டன இது ஓகே தான். தெரியாதடி இவனுல வச்சிக்கிட்டு. கீரை நல்லா இருக்கா? ஃப்ரெஷ்ஷா இருக்கா பாரு. எத்தனை வேணும்? ஒரு கட்டு எவ்வளவு? 20 ரூபா. 2 கட்டு கொடு. பூச்சா இருக்கு. வேற மாதிரி முழிக்குது பாரு. ஒரு வழி பண்ணிட்டு 20 ரூபா. நாப்பழமும் நெல்லிக்காய் வாங்கிட்டு போ. நாப்பழம் 1 கிலோ கொடுங்க. நெல்லிக்காய் கொடுங்க. நெல்லிக்காய் 1 கிலோ. கம்பட்டா இல்லை, அது வந்து இது அது பேருனா இந்த பழம். இதாதா இதை கொடுங்க. இது அது வந்து இதுடா பம்பளி மாசம் நினைக்கிறேன். பம்பளி மாசம் தானே அது? பம்பளி மாஸ் எவ்வளோ பெருசாக இருக்குதியா? தோலே இம்மா மொத்தம் சைலண்டா இருக்க மாறா. அப்படி குத்துண்டா.
கால் கிலோ 100 ரூபாயா? கால் கிலோ 100 ரூபாய் சித்தி. கால் கிலோ 100 ரூபா என்னது? கம்மி பண்ணி கொடுங்கண்ணே. சரி கொடுங்க கொடுங்க. ஜாமான் வாங்கினீங்க அந்த பையங்க ஒருபடி வாங்கிக்க. சரி வாங்க. ஆஹா அது கலரே சரியில்லை. இதுதான் முன்னாடியே ரெட் கலர் இருக்கும். ரெட் கலர் நல்லா இருக்கும். அது ரெட் கலர், அரை ரெட் கலர். அரை ரெட் கலர் இது. வா இப்படியே வந்துருக்கு. இருக்க வரேன். இப்படி வாங்க. முழுசா ரெட் கலர்ல இருந்துச்சா? இல்லடா. இன்னைக்கு முழிச்ச முகத்துல தப்பி தவறி கூட என்னைக்கும் முழிச்சிடக்கூடாது. அந்த மாதிரி இந்த நாள் அப்படி போச்சு. காலையிலே சீக்கிரம் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திடீர்னு இந்த சாரி எடுக்க போகணும்னு நினைச்சேன்னா சரின்னு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அங்க போயிட்டு பாதி வழியில இந்த தாறு வேற காரு ஃபுல்லா ஒட்டி அது 6 மணி வரைக்கும் அந்த வேலை நடந்து அதுக்கப்புறம் சரிடா இவ்வளோ நேரம் நடந்துச்சு, சரி புடவை எடுத்துட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு கடைக்கும் போய் சாரி எடுக்கிறதுக்குள்ள ஒரு வழி பண்ணிட்டான் நிவி. அதுக்கப்புறம் அங்கேருந்து சாரிலாம் எடுத்துட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தா டிராஃபிக்கா எப்போ மயிலாடுதுறை இப்படி ஒரு டிராஃபிக்கா நான் பார்த்ததே இல்லை வாழ்நாளே. இந்த பக்கம் வந்தா அந்த பக்கம் ஃபுல்லா க்ரௌடு, அந்த இருந்து திரும்பி சரி இந்த பக்கம் போகலான்னு அந்த பக்கம் வந்தா அந்த பக்கம் க்ரௌடு. ஐயோ இன்னைக்கு டிராஃபிக்ல மாட்டி வீட்டுக்கு வந்ததே 10 மணிக்கு. நாங்கள் மதியம் 12 மணிக்கு இங்கேருந்து கிளம்பணும். நாங்கள் வீட்டுக்கு வந்தது 10 மணிக்கு. சீக்கிரம் போயிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம், இவங்களுக்கும் போகிறதுக்காக ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு தான் நினச்சி போனோம். ஆனால் எல்லாமே சொதப்பி இப்படி ஆயிடுச்சு. நான் சீக்கிரமே இன்னொரு ரீசனுக்காக போனேன். என்னென்னா சாரிக்கு ப்ளவுஸு தைக்கிறதுக்கு யார்ட்டையாவது கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு நினச்சி தான் போனோம். ஆனால் ப்ளவுஸ் தைக்க முடியாது, அப்படியே ரெடிமேட் ப்ளவுஸே எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு ரெடிமேட் ப்ளவுஸே எடுத்துகிட்டு வந்துட்டேன். வந்ததும் எல்லாருக்குமே பசி, எல்லோரும் சாப்பிட்டாச்சு. ஃபைனலாக நான் சாப்பிட்டுட்ருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்கள்கிட்ட நான் எடுத்து வந்த சாரியை காமிக்கிறேன். அந்த தார் எப்பயுமே நம்ம காரில் தார் ஒட்டிட்டா இந்த மாதிரி ப்ராப்ளம்னா உடனே அதை ரிமூவ் பண்ணிடணும். இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரம் நம்ம எல்லா இடத்தையும் டேமேஜ் பண்ணிவிடும். அதுவும் இல்லாமல் நம்ம காலிலே ஒட்டிட்டாலே நம்மளால செப்பலில் ஒட்டிட்டாலே நம்மளால நடக்க முடியாது தெரியுங்களா. புஷ் பண்ணும் அப்படியே காலை எடுத்து வைக்கிறதுக்கே ஸ்லோவாக தான் நம்ம எடுத்து வைப்போம் தாரில். அது மாதிரி தான் காரு அந்த டயரில் ஒட்டிடுச்சுன்னா வச்சுங்களேன் வேகமாக போகாதான் காரு. எந்த இடத்துல ஒட்டினது எனக்கு தெரியல, டப்பு டப்பு டப்புன்னு சவுண்டு கேட்டே நானும் பாட்டில் நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா தாரு. ஸோ தாரு என்ன பண்ணப்போ தாரு தானே போயிடும் அப்படி. அதெல்லாம் இல்லடி, டயர்லாம் கரெக்டாக அதை ரிமூவ் பண்ணுற அளவுக்குலாம் போகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அங்கேயே ஒரு 3 மணி நேரம் வேலை நடந்திருக்கு. ஏன்னா அவங்க சாப்பிட்டுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அந்த கடைக்காரவங்க. அதுக்கப்புறம் டயரை கலட்டி அப்புறம் அவங்களுக்கு வேலைக்கு கஸ்டமர்லாம் வந்திருந்தாங்க இல்லையா, அவங்களையும் பார்த்துட்டு நம்மளையும் பார்க்கணுமா, அதனால வெயிட் பண்ணி பொறுமையாக செஞ்சு கொடுத்தாங்க. ஆனால் நல்ல வேலை செஞ்சு கொடுத்துட்டாங்க. அதுக்கு செஞ்சு முடிச்சுட்டு நாங்கள் சரி எடுக்க போனோம். இந்த ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து பெரியவன் எப்போ பாரு காலையில் லேட்டாக எழுந்திருக்கிறானா, அதனால நைட்டு தூங்குறதுக்கு 10 மணிக்கு மேலே ஆயிடுது. அவன் ஆட்டம் போடுறதுனால இந்த குட்டிவாண்டு சேர்ந்து ஆட்டம் போட்டு இப்போ தான் 11:30 மணிக்கு மேலே தான் தூங்கியிருக்காங்க. அவங்கள தூங்க வச்சுட்டு இப்போ உங்கள்கிட்ட நான் சாரியை காமிக்கிறேன். நாங்கள் பார்த்தோம் பார்த்தீங்களா சாரி, அதில் இந்த கலரை எடுத்திருக்கேன். இந்த கலர் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஆனால் இந்த கலரில் என்கிட்ட சாரியே இல்லை. உங்களுக்கு வீடியோவாக பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் நேரில் சூப்பராக இருக்குது. இந்த கலர் கட்டினா பக்காவாக இருக்கும். நான் போயிட்டு கேட்டது என்னென்னா பார்ட்ரு நல்லா டார்க்காக இருக்கணும், இல்லை உள்ளே லைட்டாக இருக்கணும், அந்த மாதிரி காம்பினேஷனில் தான் கேட்டேன். அதனால் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, இதையே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கு ப்ளவுஸ் அந்த இதுக்கப்புறம் போய் நான் எங்கே போய் ப்ளவுஸ் தைக்கிறது, அதனால் அங்கேயே ரெடிமேடு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே பாருங்கள், இந்த ப்ளவுஸ் இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆரி ஒர்க்கு ரெடிமேட் ப்ளவுஸ். ஃபஸ்ட் டைம் நான் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட போகிறேன். ஸோ நல்லா இருந்துச்சு. அங்கேயே வியர் பண்ணி பார்த்தேன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. கொஞ்சம் மட்டும் ஆல்ட்ரேஷன் பண்ணேன். நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு தானே அங்கேருந்து மேரேஜுக்கு போவேன், அதனால் வீட்டில் போயிட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணிப்பேன், அவ்வளோதாங்க. காலையிலேருந்து எதோ நினச்சேன், ஆனால் எல்லாமே அப்படி டோட்டலாக சொதப்பி என்னென்னமோ நடந்துருச்சு. காலையிலேருந்து பெரிய ஒரு இந்த நாள் என்ன இப்படி ஆனது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்க, இந்த விளாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அடுத்த விளாகில் பார்க்கலாம். பாய்.